ஹாய், இப்போ பாருங்கள் 6th சம் பார்க்கலாம். Let A equal to X belongs to W. Wனா இங்கே whole number such that X less than 2. B equal to X belongs to N. Nனா இங்கே natural number such that 1 less than X less than or equal to 4. And C 3, 5. Verify that A cross B union C equal to A cross B union A cross C. A cross B intersection C equal to A cross B intersection A cross C. A union B cross C equal to A cross C union B cross C ன்னு கொடுத்துட்டாங்க. தமிழில் இதே ஈக்குவேஷன் கொடுத்து கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளை சரிபார்க்க இந்த 3 ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ணுங்க, சரி பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ இவங்க செட் பில்டர் ஃபார்மில் நம்ம இதை மாற்றணும். இவங்க ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ஹோல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இவங்க 2 ஈக்குவேஷனுமே செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஏபி இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். அப்படி மாற்றினா மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஹோல் நம்பர் எங்கன்னா 0ல் தான் ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர் 0, 1, 2 அப்படி போகும். லெஸ் தேன் 2 அப்படின்னா 2 விட சின்னது. அப்போது ஏ ஈக்குவல் டு ஹோல் நம்பருங்கிறதுனால 0லேருந்து 1, 2 வரக்கூடாது. அவ்வளோதாங்க. அடுத்து பி பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் 1, 2, 3ன்னு ஆரம்பிக்கும். நேச்சுரல் நம்பர் எப்படி ஆரம்பிக்கும்? 1, 2, 3ன்னு ஆரம்பிக்கும். 1 விட அதிகமாக இருக்கணும், 1 வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 4 விட கம்மியாக இருக்கணும், ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? பிக்கு 2, 3, 4 3 நம்பருமே எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போது அதுக்கடுத்து சி வேல்யூ கொடுத்துருக்காங்க. சி என்ன கொடுத்துருக்காங்க? 3, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு எடுத்து நீங்கள் தான் எழுதிக்கணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. நம்ம என்ன பண்ணுவோம்? எல்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி யூனியன் சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பி யூனியன் சியை கண்டுபிடிப்போமா? பி என்ன? 2, 3, 4 யூனியன் 3, 5. இது ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம். ஈக்குவல் டு 2, 3, 4, 5. 2, 3, 4, 5 ஆச்சா? அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ என்ன பண்ணணும்? ஏ வேல்யூ 0, 1 கிராஸ் 2, 3, 4, 5. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 0, 2. அடுத்தது 0, 3. அடுத்தது 0, 4. 0, 5. அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 ஆச்சா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அடுத்தது ஏ கிராஸ் பி ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன ஆகுது? A cross B union A cross C
அப்போது ஃபஸ்ட்டு A cross Bயை கண்டுபிடிப்போம். Aயோட வேல்யூ என்ன? 0,1 cross B என்ன? 2, 3, 4. ஓகே, இதுக்கு வந்து A cross B கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு 0,2, 0,3, 0,4. அடுத்தது 1,2, 1,3, 1,4. ஆச்சா? இப்போ பாருங்க, A cross C கண்டுபிடிப்போமா? A வேல்யூ எழுதிக்கோங்க, 0,1 cross C வேல்யூ 3,5. இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சா 0,3, 0,5, 1,3, 1,5. ஆச்சா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். which means A cross B union A cross C. என்ன வருது பாருங்க, இதெல்லாம் எழுத வேண்டியது தான். 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. அப்புறம் இங்கே 0,3 வந்துச்சு, 0,5 வரல, 1,3 வந்துச்சு, 1,5 வரல. அவ்வளோதாங்க. இப்போ ரெண்டும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதிட்டோம். ஓகேவா? இப்போது இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1ம் 2ம் செக் பண்ணுங்கள். 1, 2, 0,2 இருக்குது, 0,3 இருக்குது, 0,4, 0,5 எங்கே இருக்குது, 1,2, 1,3, 1,4, 1,5 எல்லாமே வந்துருச்சா? ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம்? From equation 1 and 2. இந்த ஈக்குவேஷனை அப்படியே நம்ம எழுதிடணும். என்ன கொடுத்தாங்க? A cross B union C equal to A cross B union A cross C. ஓகே, வெரிஃபைன்னு கொடுத்தாங்க. ஹென்ஸ் வெரிஃபைடு எழுதிட்டோமா? தமிழில் சரிபார்க்கப்பட்டது. சரிபார்க்கப்பட்டது. அவ்வளோதாங்க. இதில் வந்து சில பேர் வந்து LHS ஈக்குவல் டு RHSன்னு எழுதுவாங்க. இதை எழுதிக்கோங்க பார்த்துக்கிட்டு எது தேவையோ. தேங்க்யூ.